வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபின். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைட்டிலே பார்த்தீங்கன்னா அமைதியின் சிறப்பு குழப்பம். ஆமாங்க, இந்த அறிவியல் வளர்ச்சியின் காரணத்தால் முக்கியமாக வாட்ஸ்அப்பு இல்லை மற்ற விதமான சோஷியல் மீடியாவோட வளர்ச்சினால் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் அதனை எவ்வாறு கையாளுகிறோம், இந்த ஒரு குட்டி கதை மூலமாக உங்களுக்கு அதனை எடுத்துரைக்க வந்திருக்கிறேன். ஆம் நண்பர்களே, இந்த குழப்பம் அமைதியின் சிறப்பு அப்படின்னும் பொழுது இந்த கதை முடியும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த நிலைப்பாடில் இருக்கிறீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க கதைக்கு போவோம். ஆம் நண்பர்களே, ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வெட்டி கதை பேசுகிறதுக்குன்னு டீ கடை அரசியல்னு சில இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ஒரே குழப்பம், பயங்கரமான அவங்களுக்குள்ளார காரசார விவாதம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தன் பயங்கரமாக படிச்சிருப்பாங்க, நிறைய பேசுவாப்பில், ஒருத்தர் அரைகுறையாக படிச்சிருப்பாப்பில், அவருக்கு மேலே பேசுவாப்பில், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அவங்க சொல்கிறதுக்கு ஆமான் சாமி போட்டுட்ருப்பாப்பில், இன்னொருத்தவர் நடுவில் எப்பயாவது ஏதாவது பேசுவாப்பில். இப்படி தான் 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. இவங்களுக்கு இருந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு அந்த சமயத்தில் ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது, அதாவது லைஃப் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ், அதாவது எங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாகவே இல்லை, எங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, இந்த புஷ்ப விமானம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பழங்காலத்தில், அதாவது இப்போல்லாம் பல ஃப்ளைட்டு வந்துடுச்சு, லிஃப்டான்ஸா அது இதுன்னு, அந்த மாதிரி காஸ்ட்லியஸ்ட் ஃப்ளைட்டு, ஏன் தனக்கு தானே ஒரு ஃப்ளைட்டை வச்சுட்டு கூட போய் உல்லாசமாக சுற்றிட்டு வராங்க. ஆனால் இந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, இந்த புஷ்பக விமானத்தம் இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீ வந்து உங்களுக்கு வந்து இதோட ஆன்சர் என்ன, உங்களுடைய குழப்பத்துக்கு ஒரு விடை என்ன அப்படின்றது ஒரு தீர்வு கொடுத்துக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா இந்த புஷ்ப விமானம் உங்களை தள்ளி விட்டுரும்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ரைட், ஓகே, என்னடா அது தப்பாக சொல்லிட்டாரா அப்படின்னு, தப்பாக சொல்லிட்டா அவர் கீழே தள்ளி விட்டுருவாரா அப்படின்னு நினச்சிட்டு, இருந்தாலும் ஒரு குழப்பம் தீருதில்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே ஏறி போகிறாங்க. ஸோ ஏறி போகும் பொழுது அவங்க பார்க்கக்கூடிய காட்சி என்ன அப்படின்னா, பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க குட்டிங்க அப்படியே பசியோட தன்னுடைய குட்டிங்களோட அப்படியே உட்காந்துருக்குது. ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு ஒரு பக்கம். உங்களுக்கே தெரியும், சிங்கத்துக்கு யாரா கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதுவும் குட்டி வேற போட்டிருக்கு, அதுக்கு மேலே பசியோடு இருக்குது. இது ஒரு காட்சி. அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மான் தன் குட்டி இப்போ தான் குட்டி போட்டிருக்குது. அந்த மான் குட்டி ரொம்ப பசியோடு இருக்குது. பார்த்தீங்களா, இது 2வது காட்சி. இப்போ என்ன நடக்குதுன்னா, சிங்கம் இந்த மானை அடித்து தன்னுடைய குட்டிகளுக்கு பசியை ஆற்றுறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ இதை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லார்கிட்டையும் முனிவர் கேட்குறாரு, யார் செஞ்சது தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை யார் செஞ்சது ரைட்டு உங்களுடைய கண்ணோட்டத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு பதிலை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தவர் இல்லை மான் ரொம்ப பாவம், சிங்கம் செஞ்சது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. சிங்கம் செஞ்சது தான் தப்பு, ஏன்னா மான் வந்து தன்னுடைய குட்டிகளுக்கும் அதுவும் பசியில் தான் இருந்துச்சு, இது வந்து செஞ்சது தப்பு அப்படின்னு உடனே அந்த ஆன்சரு தப்பு அப்படின்ட்டு அந்த விமானத்துலேருந்து அந்த ஆளை தள்ளி விட்டாச்சு. ஸோ ஆள் காலி. 2வது ஆள் என்ன பண்ணா, இல்லை சிங்கம் கரெக்டாக தான் செஞ்சுது அப்படின்னு சொல்லி, இதுக்கு வந்து எப்படியாவது பசி ஆகணும் தன்னுடைய குட்டிகளுக்கு, அதனால் இது செஞ்சது சரிதான் அப்படின்னு இன்னொருத்தவன் சொன்னான். உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்ம ஆளுங்காலி. சரி, இப்படி ஆச்சுங்களா. 3வதாக பார்த்தீங்களா, இன்னொருத்தொருத்தவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாரு, எதுவும் பேச முடியல, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகேங்களா, ரொம்ப அமைதியாக இருக்கிறார். ரொம்ப அமைதியாக இருந்தவொடனே முனிவர் கேட்குறாரு, நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு. நான் ப அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டாப்புல. உடனே அவர் சொன்னார், சில நேரங்களில் இந்த போன்று அறியாமையும் அமைதியும் உங்களை மேலோங்க செய்யும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். வாழ்க்கையே அப்படி தாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி எடுத்துகிட்ருக்கீங்க? குழப்பமான சூழ்நிலையில் உங்கள் வெறுப்பு எல்லாம் விட்டுவிட்டு, உங்கள் அகந்தையை அறவே விட்டுவிட்டு எப்படி நடந்துக்கிறீங்க, அதுதான் முக்கியம். லைஃப் இஸ் டூ சிம்பிள், டோன்ட் மேக் இட் வெரி காம்ப்ளெக்ஸ். இது தாங்க இப்போ வருவாங்க. இப்போ இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 3 விஷயந்தான். பேஷன்ஸ்,
சைலன்ஸ், எமினன்ஸ். உங்கள் லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். க்ரௌன் ஆஃப் லைஃப் டிபெண்ட் அப்பான் 3 things: பேஷன்ஸ், சைலன்ஸ், எமினன்ஸ். இப்போ நிகழ்காலத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த வாட்ஸ்அப்புன்னு சொல்ல வரேன். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு எப்போ சஸ்டைனபிளாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பேர் சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கல்ல, அந்த 4 பேர் வரேன். இப்போ என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த 3 பேர் இருப்பாங்க. பல விஷயங்கள் பேசுவாங்க, ஆனால் எதையுமே உருப்படி இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த 4வது ஆள் தப்பிச்சு பார்ப்பல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கேரக்டர் அவர்கிட்ட இருக்கிறனால தான். பேஷன்ஸ், சைலன்ஸ், எமினன்ஸ். ஒன்று பேசவே மாட்டாப்புல, ரொம்ப சைலண்ட்டாக எல்லாத்தையும் கேட்டுட்ருப்பாப்புல. 1-2 வார்த்தை பேசுவாங்க. அது அந்த அளவுக்கு யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில், அவர்களுக்கு புரிதல் இல்லாத பட்சத்தில் தானாக தன்னையே விலக்கி தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். ஸோ சைலன்ஸ் அப்படின்னும் பொழுது 2 விஷயங்கள். தனிமை அப்படின்னும் பொழுது உடனே வேறு விதமாக நினைக்க தேவையில்லை. ஸோ லோன்லினஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அலோன். வென் யூ ப்ரிஃபர் லோன்லினஸ், அது ஏதோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். வென் யூர் அலோன், தென் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பிகாஸ் அந்த அலோன் அப்படின்னும் பொழுது அந்த ஒரு விஷயம் வந்து உங்களை நீங்களே வந்து உங்களுடைய கான்ஷியஸோடு செயல்பட்டு எந்த ஒரு முடிவையும் அருமையாக எடுத்து எதையும் சிம்பிளாக பிரேக் பண்ணி அழகாக உங்கள் லைஃப்பை இட்டுட்டு போக செய்யும். ஸோ இந்த காலகட்டத்தில் வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் மற்ற சோஷியல் மீடியா எல்லாரையும் இணைக்க ஒரு துருவமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் நாம் நம்மை எவ்வாறு பக்குவப்படுத்தி கொள்கிறோம், ப்ராக்டிக்கலாக, ப்ராக்மேட்டிக்காக. வாழ்க்கை என்பது இந்த யூட்டோப்பியன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் பேசுகிறதே பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லது நடக்கும். வாழ்க்கை எல்லாமே நல்லதாக நடந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை? நல்லது கெட்டது, சரிங்களா, இன்பம் துன்பம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வர்றதில் தான் வந்து லைஃப். இது எல்லாத்தையும் பார்க்கணும். சில பேர் பேசுகிறதே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த யூட்டோப்பியன் வேர்ல்டு எல்லாமே நல்லவையாக நடக்கும். இன்னும் வந்து கடவுள் இருக்காரான்னு நமக்கு தெரியாது, இன்னும் சொர்க்கம் இருக்கான்னு நமக்கு தெரியாது, நரகம்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது. ஸோ சொர்க்கம் நரகம் எப்படி இருக்குன்னே தெரியாமல் நான் சொர்க்கம்னா இப்படி தான் இருக்கும், நரகம் தான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பயங்கரமான விவாதங்கள்லாம் அப்படின்லாம் இருக்கும். இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் அப்படின்றதையே மறந்துடுவோம். அதுதான். ஸோ நிகழ்காலத்தில் வாழுங்கள், லிவ் இன் த ரியாலிட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் ஒன் திங் விச் ஐ லைக் டு ரெஸ்ட் ஹியர். ஆம் நண்பர்களே, வாழ்க்கை என்பது நாம் நிகழ்காலத்தை வாழ கற்றுக்கொண்டால் போதும். அது மட்டுமல்ல, தேவையில்லாத மற்ற விஷயங்களிலிருந்து நம்மை நாம் ஒதுக்கிக் கொள்வதே சால சிறந்ததாக. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனல் அரைஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நாள் உங்களுடன் வெவ்வேறு கதையோடு வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரைஸ் ராபி. அண்ட் ஒன் மோர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வசிஷன். நம்ம சேனல் உங்களுடைய ஆதரவுனால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 950 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இது எல்லாமே காரணம் நீங்கள் கொடுத்த ஒரு உத்வேகம், ஒரு அரவணைப்பு, ஒரு லாட் ஆஃப் பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் தான் சொல்லணும். எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ளேஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு விஷயம் இந்த அளவுக்கு நிறைய நானும் படித்து கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு உங்களுடைய நிறைய சமயங்களில் நீங்கள் கொடுத்த உத்வேகம்தான் சொல்லணும். ஸோ எல்லோருக்கும் இந்த சமயத்தில் நன்றி. அது மட்டுமின்றி நம்ம சேனல் அரைஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.